பிரின்சிபல் ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். இது நம்ம சொன்னது ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த ரீஜன் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இப்போ கேரளால சாயிலும் ரொம்ப இந்த ஏலக்காக்கு வந்து சூட்டபிள், கிளைமேட்டும் ஏலக்காக்கு சூட்டபிள்ங்கிறனால கேரளா வந்து ஏலக்காய் ப்ரொடியூஸ் பண்றதுல கார்டமன் வந்து ரீஜனல் ஸ்பெஷலைசேஷனா இருக்காங்கன்னு சொல்றோம். சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து வீட்ல ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆந்திரா வந்து ரைஸ், குஜராத் வந்து கிரவுண்ட் நட் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. சரியா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிராப் இருக்கு, கிரவுண்ட் நட் இருக்கு. அந்த கிரவுண்ட் நட் வந்து நீங்க குஜராத்லயும் போடுறீங்க, அதே கிரவுண்ட் நட் கொண்டு போய் கர்நாடகால போடுறீங்க. சரியா, அப்போ ஒரு குவிண்டலுக்கு எவ்வளவு உங்களுக்கு வருமானம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல போட்ட இடத்துல வந்து உங்களுக்கு 12,000 ரூபாய் கிடைக்குது, அதே கர்நாடகால போட்ட இடத்துல உங்களுக்கு 8,000 ரூபாய் தான் கிடைக்குது. ஏன்னா அந்த குஜராத்ங்கிற ரீஜன் கிரவுண்ட் நட் ரொம்ப ஸ்பெஷல். சரியா, கிரவுண்ட் நட் ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க, சோ அதனால நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து அது அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ரைட்டா, ஓகே. இப்போ இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸோ இல்ல ரீஜனோ, ஏதோ ஒரு ரீஜன், அந்த ரீஜன் வந்து அந்த பர்டிகுலர் கமாடிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஓகேவா, for which their resource realize a better relative or comparative advantage. அந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, அந்த சாயிலா இருக்கலாம் இல்ல கிளைமேட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்புட். ஓகேவா, சோ அந்த இன்புட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அந்த ஏலக்காவை ப்ரொடியூஸ் பண்றதுல அந்த இன்புட் வந்து அந்த இடத்துக்கு மட்டும் தான் இருக்கும். கேரளாக்கு மட்டும் தான் அந்த கிளைமேட்டோ சாயிலோ இருக்கும். புரிஞ்சா, அதனால அந்த கேரளாக்கு வந்து ஒரு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறது தான் இந்த பிரின்சிபல். ரைட், ஓகே. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ரீஜன் ஏ இருக்கு, ரீஜன் பி, ரெண்டு ரீஜன் வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிராப், ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ கிராப்னு எடுத்துக்கிறாங்க. ரீஜன் ஏலையும் வீட்டு கிரவுண்ட் நட்டு போடுறாங்க, ரீஜன் பி அதுலயும் வந்து வீட்டையும் போடுறாங்க, கிரவுண்ட் நட்டையும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அதான் டோட்டல் ரெவென்யூ, எவ்வளவு செலவாயிருக்கு அது டோட்டல் காஸ்ட், நெட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா வந்து ப்ராஃபிட். ஓகேவா, செலவெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சது போக நம்ம மொத்த ப்ராஃபிட் என்ன, ரிட்டர்ன்ஸ் பர் ரூபி அப்படின்னா ஒரு ரூபாய் போட்டேன்னா எனக்கு திரும்ப வந்து எத்தனை ரூபாயா அது கிடைக்குது. ஓகேவா, அதான் வந்து ரிட்டர்ன்ஸ் பர் ரூபி. ரைட், இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா டோட்டல் ரெவென்யூ இருக்கு, டோட்டல் டோட்டல் காஸ்ட் இருக்கு. ஓகேவா, டோட்டல் ரெவென்யூ இருக்கு, டோட்டல் காஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், எந்த ரீஜன்ல எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இன்ஃபரன்ஸ். இப்போ ரீஜன் ஏ அப்சல்யூட் அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. அப்சல்யூட் அட்வான்டேஜ்னா என்னன்னா, அதாவது ரெண்டுத்தை ப்ரொடியூஸ் பண்றதுல எவன் வந்து சூப்பரா இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க, டோட்டல் ரெவென்யூ வந்து எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க, இல்லைன்னா நெட் ரெவென்யூ கூட எடுத்துக்கலாம். ஓகே, நெட் ரிட்டர்ன்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்போ நீங்க வந்து ரீஜன் ஏல நீங்க போட்டீங்க அப்படின்னா வீட்லயும் சரி கிரவுண்ட் நெட்லயும் சரி அவன் தான் அதிகமான வருமானம் எடுக்கிறான். பாருங்க, டோட்டல் ரெவென்யூ ரீஜன் ஏல வீட்ல எவ்வளவு இருக்கு, 500 ரூபாய் இருக்கு. அதே வந்து ரீஜன் பில எவ்வளவு இருக்கு, 225 ரூபா தான் இருக்கு அவனுக்கு வருமானம். அதே ரீஜன் ஏல வந்து கிரவுண்ட் நெட் எவ்வளவு சம்பாதிக்கிறான், கிரவுண்ட் நெட் போட்டா 225 ரூபா சம்பாதிக்கிறான். அதே ரீஜன் பி கிரவுண்ட் நெட் போட்டா 220 ரூபா தான் சம்பாதிக்க முடியுது. புரியுதா, சோ ரீஜன் ஏ தான் வீட்டு போட்டாலும் அதிகமா சம்பாதிக்கிறான், கிரவுண்ட் நெட் போட்டாலும் அதிகமா சம்பாதிக்கிறான். அப்ப ரீஜன் ஏக்கு வீட்டு கிரவுண்ட் நெட் ரெண்டுத்துலயுமே அப்சல்யூட்டான அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ரீஜன் பிக்கு எந்த பொருளை போட்டாலும் அவன் ரீஜன் ஏ விட கம்மியா தான் அவனுக்கு வந்து சம்பாதிக்க முடியுது. ஓகேவா, அதனால அவனுக்கு ரெண்டு ப்ராடக்ட்லயுமே அவனுக்கு வந்து கம்ப்ளீட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேவா, சோ இப்ப இந்த ரீஜன் பி என்னதான் போடுறது, எது போட்டாலும் அவனோட நமக்கு கம்மியா தான் வருமானம் வருது அப்படின்னா அப்ப அவன் என்ன பண்ணான்னா எந்த டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கோ, இப்ப வீட்டுல 500 ரூபாய் அவனுக்கு வருது, இவனுக்கு 225 ரூபாய் வருது, அந்த டிஃபரன்ஸ் பாருங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதே கிரவுண்ட் நெட்ல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், இவனுக்கு 225 ரூபா, அவனுக்கு 220 ரூபா தான். அப்ப 5 தான் கம்மியா இருக்கு. புரியுதா, அந்த டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. அப்ப இவன் என்ன பண்ணான்னா ரீஜியன் ஏ வீட்டை போட்டுக்கிட்டு ரீஜியன் பி வந்து கிரவுண்ட் நெட்டை போட்டுக்கலாம். புரியுதா, அந்த டிஃபரன்ஸ் எதுல கம்மியா இருக்கும் அந்த இடத்துல அவன் போய்க்கலாம். அப்போ ரீஜியன் ஏ வந்து அவனோட மேக்ஸிமம் பாசிபிள் ஏக்கராவை வந்து வீட்டுக்கு போட்டுக்கலாம், ரீஜன் பி வந்து அவனோட ஏக்கராவை போட்டுக்கலாம், கிரவுண்ட் நெட்டுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா, சோ இந்த ரீஜியன் ஏ வந்து வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவான், பி வந்து கிரவுண்ட் நெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவான், ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்த பிரின்சிபல் சொல்லும். ரைட், ஃபைனல் பிரின்சிபல் டைம் கம்பேரிசன் பிரின்சிபல். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லலாம் பணம். ஓகேவா, அந்த பணத்துல வந்து அதாவது அந்த பணத்தோட வேல்யூ நமக்கு வருஷங்கள் ஆக என்ன ஆயிட்டே இருக்கும், குறைஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டு கான்செப்ட் சொன்னோம். ஒன்னு வந்து டிஸ்கவுண்டிங், இன்னொன்று வந்து காம்பவுண்டிங். டிஸ்கவுண்டிங் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும், காம்பவுண்டிங் அப்படின்னா ஏறிக்கிட்டே வரும். ஓகேவா, சோ இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் இந்த இடத்துல யூஸ் ஆகும். ரைட், இப்போ எதுக்காக டைம் கம்பேரிசன் பிரின்சிபல் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்காக தான் இந்த பிரின்சிபல். இப்போ ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு வந்து ஆப்ரேட்டிங் இன்புட்ல போடுறது, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளதான் இது நடக்கும், அதனால இந்த இடத்துல வந்து நம்ம பெருசா முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்க மாட்டோம், சும்மா போட்டுடுவோம் அந்த மாதிரி. there is no need to bring in time element for working investment. working investmentங்கிறது ஆப்ரேட்டிங்
இன்புட்ஸ் நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். ஆப்ரேட்டிங்னா ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப வருஷம்லாம் வராது, இந்த வருஷம் போட்டோம்னா இந்த வருஷமே முடிஞ்சிடும் அந்த மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆப்ரேட்டிங் இன்புட். வேரியபிள் இன்புட் தான் ஆப்ரேட்டிங் இன்புட்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கேபிட்டல் அசெட்னு இந்த பக்கம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெஷினரி வாங்குறது, டிராக்டர் வாங்குறது, ஒரு வீடர் வாங்குறது, கோண வீடர் வாங்குறது, அந்த மாதிரி. சோ அது வந்து பல வருஷங்கள் நமக்கு நீடிச்சு வந்துட்டே இருக்கும். ஆப்ரேட்டிங் இன்புட் அப்படிங்கிறது வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. சீடு, ஃபர்டிலைசர் இந்த மாதிரி வாங்குறது, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த வருஷமே வாங்கி இந்த வருஷமே முடிச்சிருவோம். சோ அதெல்லாம் நம்ம பெருசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே கேபிட்டல் அசெட்ல நம்ம டிராக்டர் வாங்கலாமா வேண்டாமா, ஒரு வீடர் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது வந்து நம்ம ரொம்ப தெளிவா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். சோ இந்த இடத்துலதான் நமக்கு இந்த பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா, டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது இந்த கேபிட்டல் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறதுலாம் யூஸ் ஆகும். ரைட். இதுல ஒரு பணத்துக்கு வந்து எதனால டைம் வேல்யூ இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா. டைம் வேல்யூ அப்படின்னா வந்து அந்த காலத்துல ஒரு வேல்யூ இருந்துச்சு, இந்த காலத்துல மணிக்கு வந்து வேற வேல்யூ இருக்கு. புரிஞ்சா? அதே மணிதான், அதே ₹1 தான். அந்த காலத்துல அந்த ₹1 வேற மாதிரி பார்த்தோம், ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தோம். இந்த காலத்துல அந்த ₹1 ரொம்ப கம்மியான விஷயமா பாக்குறோம். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயத்தினால. ஒன்னு ஏர்னிங் பவர் ஆஃப் மணி, அதாவது வந்து வட்டி. ஓகேவா, வருஷம் ஆகாத நம்மளுக்கு வட்டி வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னது, விலைவாசி ஏறி போச்சுங்கிறாங்கல்லப்பா, எக்ஸாக்டா அதான் இன்ஃபிளேஷன். ஓகேவா, அதாவது ₹1 தான், ஆனா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி, நாளைக்கு அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. அதான் இன்ஃபிளேஷன், விலைவாசி எல்லாம் ஏறி போயிடும். 2. மூணாவது அன்சர்டைனிட்டி. அன்சர்டைனிட்டி அப்படின்னா நம்ம என்ன நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது நாளைக்கு. ஓகேவா, அந்த மாதிரி எதுவுமே சர்டைன் கிடையாது. எதுவுமே வந்து நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் நாளைக்கு வந்து கண்டிப்பா எனக்கு பெனிஃபிட் வருங்கிறதுக்கான எனக்கு என்ன சொல்ல ஒரு அத்தாட்சி எதுவும் இல்ல. சரியா, அதான் வந்து அன்சர்டைனிட்டி. இந்த 3 விஷயத்தினாலதான் நம்மளுக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மணிக்கு வந்து டைம் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இப்ப நம்ம என்ன சொன்னோம், காம்பவுண்டிங் டிஸ்கவுண்டிங் பார்த்தோம் இல்லையா. காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம என்ன சொன்னோம், காம்பவுண்டிங் இது பெருசா சும்மா டாக்டிக்கல் மாதிரி இருக்கும், ஆனா இதுல ஒண்ணுமே கிடையாது. காம்பவுண்டிங்னா என்ன ஆயிட்டு இருக்கும், ஆட் ஆயிட்டே போகும். டிஸ்கவுண்டிங்னா என்ன ஆயிட்டு இருக்கும், குறைஞ்சுக்கிட்டே வரும். சோ காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, எப்ப ஆட் ஆயிட்டே போகும், அதாவது ஆட் ஆயிட்டே போகும்னா எது ஆட் ஆயிட்டு போகும், மணியோட வேல்யூ. எப்ப ஆட் ஆயிட்டே போகும் மணியோட வேல்யூ, அதாவது ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிரசன்ட் மணி. இன்னைக்கு இருக்கிற பணத்தோட ஃபியூச்சர் வேல்யூ ஆட் ஆயிட்டே போகும். டிஸ்கவுண்டிங் அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் மணி. ஓகேவா, இந்த டாக்டிக்கல் டேர்ம்ஸ் தான் இருக்குமே தவிர இதுல உங்களுக்கு பெருசா எல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஓகேவா, பிரசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் மணி அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கிற மணி, அதாவது ஃபியூச்சர்ல இருக்கிற ₹100. ஓகேவா, அதோட இன்னைக்கு வேல்யூ, அதுதான் டிஸ்கவுண்டிங்னு சொல்றாங்க. இப்போ ஃபியூச்சர்ல இருக்க ₹100 இன்னைக்கு வேல்யூ எப்படி இருக்கும், அது கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு ₹98 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதைத்தான் நாளைக்கு நம்ம ₹100 பார்ப்போம். புரிஞ்சா? அப்போ ஃபியூச்சர் வேல்யூ, ஃபியூச்சர் மணியோட இன்னைக்கு வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஓகேவா, அதே ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிரசன்ட் மணி பார்க்கணும், இன்னைக்கு இருக்க ₹100 நாளைக்கு என்ன இருக்கும். ஓகேவா, அப்படி பார்க்கணும்னா அது வந்து காம்பவுண்டிங்ல பார்க்கணும். பிரசன்ட் மணியோட ஃபியூச்சர் வேல்யூ வந்து காம்பவுண்டிங்ல பார்க்கணும். ஃபியூச்சர் மணியோட, அதாவது ஃபியூச்சர் மணினா பின்னாடி இருக்கக்கூடிய பணம், அதோட இன்னைக்கு வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும், இறக்கிடணும். சரியா, இதான் இப்போ காம்பவுண்டிங் டிஸ்கவுண்டிங் ஃபார்முலா இருக்கு. PV அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ, FVனா ஃபியூச்சர் வேல்யூ. காம்பவுண்டிங்க்கு நம்ம எப்பவுமே வந்து ஃபியூச்சர் வேல்யூ தான் பார்ப்போம், டிஸ்கவுண்டிங் எப்பவுமே பிரசன்ட் வேல்யூ தான் பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்கிற ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. Pனா பிரின்சிபல் அமௌண்ட். இப்ப முதல்ல நம்ம ₹1000 போடுறோம், ₹10,000 போடுறோங்கிறது தான் பிரின்சிபல் அமௌண்ட். ஐங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி. ஓகே, எவ்வளவு வட்டி வருது. என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், எவ்வளவு வருஷம் வந்து நமக்கு அந்த டைம் டிஃபரன்ஸ் தானே, டைம் கேப் தானே இருக்கு. டைம் கம்பேரிசன் போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அங்க இன்வால்வ் ஆகும். சரியா, சோ இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, காம்பவுண்டிங்னா என்ன அர்த்தம், ஆட் ஆயிட்டே போகணும், அப்ப மல்டிபிளிகேஷன்ல இருக்கணும். டிஸ்கவுண்டிங்னா என்ன அர்த்தம், குறைஞ்சுக்கிட்டே போகும், அப்ப டிவிஷன்ல இருக்கணும். ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான் ஃபார்முலா. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிரசன்ட் மணிங்கிறதுனால ஃபியூச்சர் வேல்யூ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு காம்பவுண்டிங்ல, P into 1 plus I power n. அதே டிஸ்கவுண்டிங் என்ன பண்றோம், பிரசன்ட் வேல்யூங்கிறதுனால இது எப்பவுமே ரெண்டும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற கான்செப்ட், பட் ரொம்ப 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 ரிப்பீட்டடான கான்செப்ட், அதனால ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. சோ இது டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறதுல வந்து பிரசன்ட் வேல்யூ தான் நமக்கு வேணும் அப்படிங்கறதுனால இஸ் ஈக்குவல் டு மேல P பிரின்சிபல் அமௌண்ட், கீழே டிவிஷன்ல வந்து 1 plus I power n போட்டுக்கோங்க. இவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம யூஸ்வலா என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து கேஷ் அவுட்ல என்ன ஒண்ணும் இல்ல, பணம் தான், பணத்தை தான் கேஷ் அவுட்லன்னு சொல்றோம். ஓவர் டைம் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, அதாவது பணம் வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும்பாங்க, அதாவது வட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், அதை அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ₹100 10% வட்டியோட போட்டீங்க அப்படின்னா ₹110 கிடைக்குது. செகண்ட் இயர்ல அந்த ₹110 10% வட்டி போடுவீங்க, அப்போ உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். திரும்ப அந்த ஆட் ஆன அமௌண்ட்டுக்கு தான் நீங்க வட்டி ஆட் பண்ணிட்டே போவீங்க. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு கிடைச்ச உங்ககிட்ட இருந்த ₹100 4வது வருஷத்துல உங்களுக்கு எத்தனையா வந்து நிக்குதுன்னு பாருங்க.
ஓகேவா? இதைத்தான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காம்பவுண்டிங்கிறது என்னது? ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிரசன்ட் மணி. இன்னைக்கு இருக்க 100 ரூபாய் அந்த 10% அந்த வட்டிங்கிற ஒரு விஷயத்தினால, புரியுதா? அந்த வட்டி போட்டுட்டே இருக்கனால அது என்ன ஆகுது நம்மளுக்கு? ஃபோர்த் இயரோட கடைசியில வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்மள்ட்ட நிக்குது. ஓகேவா? சோ இதுதான் வந்து சொல்றாங்க. இப்ப காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் பிரசன்ட் மணி. அப்ப இதோட ஃபார்முலா இப்ப நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான். அப்ப இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 ரூபாய் இருக்கு. அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த 1.46 இருக்குல்ல, அதேதான் இங்க முன்னாடி இருந்த 146 ரூபாய். அத ஃபார்முலால அப்ளை பண்ணி போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி டேபிளா ஒரு வருஷம் 4 வருஷம்னால ஈஸியா டேபிள் போட்டோம். இதே 40 வருஷம் கேட்டாங்கன்னா நம்ம டேபிள் போட முடியாது இல்லையா? அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இதே ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிருக்கோம். ரைட்டா? அப்ப இன்னைக்கு இருக்க 100 ரூபாய் 4 வருஷம் கழிச்சு இந்த வட்டியில அது வளர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா 10% வட்டியில அது வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அப்ப நம்மளுக்கு 146.40 rupees வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. சரியா? அதே வந்து டிஸ்கவுண்டிங்ல போறோம் அப்படின்னா இதுதான் அந்த டிஸ்கவுண்டிங்கோட ஃபார்முலா முன்னாடி பார்த்தது. அப்ப டிஸ்கவுண்டிங் என்ன சொல்றாங்கன்னா சம் ஆஃப் மணி டு பி ரிசீவ்ட் இன் ஃபியூச்சர், ஓகேவா, இஸ் வொர்த் சம்வாட் லெஸ் நவ். ஃபியூச்சர்ல ரிசீவ் ஆக வேண்டிய மணி அதோட இன்னைக்கு இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அப்ப அதுதான் வந்து நமக்கு டிஸ்கவுண்டிங். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? குறைச்சிக்கிட்டே வரும். புரிஞ்சா? அதாவது நாளைக்கு இருக்கிற பணம் ஆனா அதோட இன்னைக்கு வேல்யூ எனக்கு தெரியணும் அப்படின்னா அது வந்து கம்மியா தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால வந்து நமக்கு அது குறைச்சிட்டே வரும். சோ ஃபியூச்சர் மணி வந்து ஆல்வேஸ் ஹேஸ் அ லெஸர் வேல்யூ தேன் தட் ஆஃப் பிரசன்ட் மணி. எப்பவுமே நம்ம இன்னைக்கு இருக்கிற காசு தான் வந்து பெரிய விஷயம் நம்மளுக்கு, புரியுதா? நாளைக்கு இருக்கிற காசோட வேல்யூ வந்து நமக்கு கம்மி தான். யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல, இது வந்து சில பவர் பாயிண்ட்ஸ்ல கூட இருக்கும். அதாவது பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் 2 birds in bush. அதாவது நாளைக்கு எனக்கு கிடைக்கிற 2 சப்பாத்தி விட இன்னைக்கு என் கையில இருக்கிற ஒரு சப்பாத்தி தான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுங்கிற மாதிரி நாளைக்கு எங்கிட்ட இருக்கிற பணத்தை விட இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற பணத்தோட வேல்யூ வந்து ஜாஸ்தி. சரியா? அதுதான் வந்து அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு அதோட வேல்யூ ஃபியூச்சர் மணி தான், ஆனா இன்னைக்கு அதோட வேல்யூ பார்க்கும்போது நம்ம ரொம்ப கம்மியா தான் மதிப்பிடுவோம். ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ்ல வருவாங்க. இப்ப அந்த 5000 ரூபாய் நம்ம கிட்ட பணம் இருக்கு, பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம 10% வட்டியில போடுறோம், 4 வருஷம் கேப்ல போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆக்சுவலி நியூமரேட்டர்ல வரும். நான் கொஞ்சம் மிஸ்டேக் தான் போட்டேன். அப்போ இதோட ருபீஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பனா என்ன அர்த்தம்னா 5000 ரூபாங்கிறது ஃபியூச்சர்ல இருக்கிற நமக்கு பணம். அந்த 5000 ரூபாயோட இன்னைக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா 3400 சில்லர் தான் இன்னைக்கு வேல்யூ. அப்ப என்ன அர்த்தம்? ஃபியூச்சர் மணி, ஆனா அதோட இன்னைக்கு வேல்யூ நம்மளுக்கு ரொம்ப கம்மியானதா இருக்கு. புரிஞ்சா? இதுதான் டிஸ்கவுண்டிங். சோ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் 5000 rupees டு பி ரிசீவ்ட் ஆஃப்டர் 4 years. 4 வருஷத்துக்கு கழிச்சு நான் அது வந்து 5000 ரூபாய் எனக்கு கிடைக்கும். ஆனா அந்த 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு அதோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கு? 3424 ரூபாய் தான் அதோட வேல்யூ. சரியா? இதுதான் வந்து டிஸ்கவுண்டிங்ன்ற பிரின்சிபல். ரைட். இப்போ அவ்வளவுதான், நம்மளோட ஸ்லைடோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா இன்னைக்கு சம் அப் நம்மளுக்கு வந்து மொத்தமா 8 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். ஒரு பிரின்சிபலையும் எக்ஸாக்டா அதோட வார்த்தைகள்லயே அதோட அர்த்தம் இருக்கு. நீங்க ஒரு தடவை இதை இன்னொரு தடவை ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்டும் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். பாய்.